வணக்கம், அன்பு பில்டர்ஸ் வந்து நான் உங்க இன்ஜினியர் கார்த்திக் பேசுறேன். இன்னைக்கு நம்ம அன்பு பில்டர்ஸ் ஃபேமிலி வந்து மிஸ்டர் தமிழினியன் சார் அவங்களோட புகுமலை புகழாக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இந்த ஸ்டேஜ்ல எங்களை இன்வைட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது அவங்களோட செலிப்ரேஷன் மட்டும் இல்ல, எங்களோட செலிப்ரேஷன் தான். குபேர யோகம் அப்படிங்கிறது என்ன நினைக்கிறீங்க? இப்பதான் கேள்விப்படுறேன். குபேரன் தெரியும், குபேரங்கிறது ஒரு செல்வத்திற்கான ஒரு கடமை. ஃபர்ஸ்ட் நமக்கு யோகா, ரெண்டாவது நம்ம குபேர யோகத்துக்கிட்ட போகணும். ஓகே சார், உங்களுக்கு இந்த யோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்ம ஸ்டால் அட்டென்ட் பண்ணுங்க, அட்டென்ட் பண்ணி இங்க தெரிஞ்சுக்கோங்க. குபேர யோகத்தை விரைந்து பெறதுக்கான எல்லா வழியும் அன்பு பில்டர்ஸ் உங்களுக்காக செய்யறதுக்கு ரெடியா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். தமிழினியன் சார் அவர்களுடைய பாதுகாப்பு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பேற்ற அனைவருக்கும் எங்களுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அன்பு பில்டர் சார்பாக இங்க ஒரு பேனர் வச்சிருக்கு, அது எல்லாரும் பாத்தீங்களா? அன்பு பில்டர் சார்பாக ஒரு பேனர் வச்சிருக்கோம், அது யாரெல்லாம் பாத்திருக்கீங்க? ஆனா நில வளங்களை குவிக்கும் குபேர யோகம் வேண்டுமா அப்படிங்கிற ஒரு வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். அந்த குபேர யோகம் பத்தி யாருக்காச்சும் ஐடியா இருக்குதா உங்களுக்கு? இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே கேட்கிறேன், இந்த குபேர யோகம் அப்படிங்கறத பத்தி யாருக்காச்சும் ஐடியா இருக்குதா? குபேர யோகம்னா என்ன? குபேர யோகம்னால நம்மளுக்கு என்ன நன்மைகள்லாம் இருக்குது, அது எப்படி அடையலாம் அப்படிங்கிற ஐடியா யாருக்காச்சும் இருக்குதா உங்களுக்கு? இல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கிடலாம், அது குபேர யோகம்னால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா நமக்கு ஸ்டால் போட்டிருக்கோம். நம்ம ஸ்டால்ல வந்து கலந்துக்கிட்டு அதுக்கான டவுட்டை வந்து நீங்க வந்து கேட்டுக்கிடலாம். எல்லாரோட வாழ்க்கையிலுமே வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது எல்லாமே கனவாவே இருக்கும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குபேர யோகம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட கனவை ஈஸியா அச்சீவ் பண்ணிடுவாங்க. அந்த குபேர யோகம் எப்படி வருது, அது எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா என்ன, அதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதை பத்தி கிளியர் பண்றதுக்காக தான் நாங்க ஒரு ஸ்டால் வந்து போட்டிருக்கோம். எங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி ஒரு சின்ன ஒரு கஸ்டமர் ஃபீட்பேக் மட்டும் நாங்க வந்து போட்டிருக்கோம். இதுல அந்த பேனர்ல பார்த்தாலே தெரியும், ஒரு சில ஃபீட்பேக் நம்ம போட்டிருக்கோம். நம்ம கஸ்டமர் பாஸ்ட் கஸ்டமர் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத. இதுல வாங்கின எல்லாருமே ஒரு இடம் ஒரு வீடோட ஸ்டாப் ஆகல. இப்போ வரைக்குமே ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னா அது பக்கத்துல இன்னொரு இடமும் வாங்குறாங்க. அவங்களோட வாழ்க்கையில குபேர யோகங்கிறது அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு, வளர்ந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கும் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு டவுட், ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட ஸ்டால்ல வந்து நீங்க கலந்துக்கிடலாம். கலந்துக்கிட்டு உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இல்ல அப்படின்னா குபேர யோகம்னா என்ன அப்படிங்கறத வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிடலாம். இந்த நன்னாள்ல உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். நீங்க வெளியே ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது பத்தி ஒரு குழப்பமாவே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வரைக்குமே அந்த குழப்பத்தை வந்து போக்குறதுக்காக தான் நாங்க உங்களுக்கு கிட்ட வந்திருக்கோம். நீங்க ஒரு வீடு கட்டணும், இடம் வாங்கணும் அப்படின்னா ஒரு கன்சல்டிங் ஒண்ணு கேட்பாங்க. கன்சல்டிங்க்கு தனியா உங்களுக்கு கூட்டு போவாங்க. அது உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா அது என்னன்னே உங்களுக்கு தெரியாம குழப்பமாவே இருக்கும். எங்க டீம் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ரியல் ஃபேக்ட் என்ன, அதுக்கு இந்த குபேர யோகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எப்படி உங்க கனவை வந்து அச்சீவ் பண்ணுவீங்க அப்படிங்கறது ரியல் ஃபேக்டா உங்களுக்கு வந்து நாங்க ஷேர் பண்ண போறோம். நீங்க இருக்கிற டைம்ல நீங்க வந்து நம்மளோட இதை வந்து அட்டென்ட் பண்ணுங்க, ஸ்டார் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. அட்டென்ட் பண்ணி உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற குட்டீஸ்க்கு எல்லாருமே நம்ம வந்து கேம்ஸ் வந்து வைக்க போறோம். இங்க இருக்கிற குட்டீஸ் எல்லாருமே நம்ம வந்து கேம்ஸ் வந்து வைக்க போறோம். அதனால எல்லாருமே கலந்துக்கோங்க. தமிழினியன் சாரோட பாதுகாப்பு விழாவுக்கு நம்ம சிறப்பா செயல்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து நாங்க இது பண்ணிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நீங்களும் கலந்துக்கிட்டு சிறப்பா எங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உழைப்பு, தன்னம்பிக்கை, நம்மளால முயற்சி பண்ணணும்னு நம்ம ஃபர்ஸ்ட் நினைக்கணும். ஓகே, ஆமா, அது நமக்கு ஓரளவு கை கொடுக்கும். செல்வம் மேற்கொண்டு தொடர்ந்து வர்றதுக்கான யோகம் தான் குபேர யோகம் நினைக்கிறேன். குபேர யோகம்னா ஒண்ணு வேணா இன்னொன்னு வாங்குங்க அப்படின்னு மதியம் இல்லைன்னா உங்களுக்கு செல்வம் நல்லா பெருகிட்டே போகும். அந்த கான்செப்டா இருக்கணும். அப்படி தோணுச்சு. அவங்களோட சந்தோஷத்தை நாங்க எங்களோட சந்தோஷமா பாக்குறோம், அவங்களோட வெற்றியை நாங்க எங்களோட வெற்றியா பாக்குறோம், அவங்களோட செலிப்ரேஷனை நாங்க எங்களோட செலிப்ரேஷனை பாக்குறோம்.